குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூமா. இன்றைக்கி நம்ம வந்து லாஸ்ட் எக்ஸசைஸில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா டிமாய்வஸ் தியரம். என்ன தியரம்? டிமாய்வஸ் தியரம். டிமாய்வஸ் தியரம் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, அப்போ டிமாய்வஸ் தியரம் அண்ட் இட் அப்ளிகேஷன்ஸ்ன்றது வந்து எப்படி சார்னா, வாட் இஸ் டிமாய்வஸ் தியரம்? டிமாய்வஸ் என்ன சார் சொல்கிறார் அப்படின்னா, இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்ம எடுத்துக்குவோம். காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாவோட பவர்னு இருக்குது, என்னன்னு இருக்குது. அப்போ கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் உள்ளே எப்படி இருக்கணும்? சிஸ் ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். சிஸ் ஃபார்மெட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? யூலர் ஃபார்மாக எழுதிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். சிஸ்னா என்னது? சிஐஎஸ் போட்டு ஆங்கிள் என்ன இருக்குது? தீட்டானா தீட்டா எடுத்துக்கணும். அதை என்ன பண்ணலாம்? சிஸ் ஃபார்மெட்டை நம்ம என்ன பண்ணுறோம்? யூலர் ஃபார்மில் இ பவர் ஐ தீட்டான்னு கூட எழுதுறோம். ஓகேங்களா? அப்போ கொடுத்த காம்ப்ளெக்ஸோட ஃபார்ம் எப்படி இருக்கணும்? காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சீட்டா இருந்துட்டு என்இசி என்னது? என்இசி என்னதாக இருக்கலாம்? அதை பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், ஃப்ராக்ஷனாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். தென் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஃபார்ம் காம்ப்ளெக்ஸ் யூஸ் ஆகிறப்ப காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சீட்டா என்ன பண்ணலாம்? அந்த பவர் என்ன பண்ணிக்கலாம்? அப்படியே உள்ளே எடுத்து கொண்டு போய் உள்ளே இருக்கிற ஆங்கிளோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ உள்ள என்ன ஆங்கிள் இருக்குது? தீட்டா. அதோட மல்டிப்ளை பண்ணால் என் தீட்டா, இங்கேயும் என் தீட்டா. இதுதான் டிமாஸோட கான்செப்ட். அப்போ இந்த கிவன் காம்ப்ளெக்ஸ் யூஸ் ஆஃப் த ஃபார்ம் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சீட்டா ஹோல் பவர் என் ஹூஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு காஸ் என் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டான்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, அதை பேஸ் பண்ணி காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் த நம்பர் இப்போ எண்ணுக்கு பிள்ளை என்ன இருக்குது? மைனஸ் என். அப்போ மைனஸ் எண்ணை நீ உள்ளே கொண்டு போகிறதா இருந்தால் என்ன பண்ணிடு? இந்த ஐக்கு முன்னாடி மட்டும் சைனை மாற்றி விட்ரு. அந்த எண் என்ன பண்ணிடு? இங்கே கொண்டு போயிரு. என் தீட்டா என் தீட்டான்னு போட்டுக்கோ. இந்த ப்ளஸ் ஐ மட்டும் என்ன பண்ணிடு? மைனஸ் ஐ போட்டு. ஓகேங்களா? தென் அதே அடுத்த ஃபார்முலா இருக்குது, உள்ளுக்குள்ளே மைனஸ் இருக்குது. காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் என். அப்போ என்ன பண்ணுறது? இந்த மைனஸ் அப்படியே மைனஸை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிடு? இந்த எண்ணை உள்ளே கொண்டு போயிருப்போம். காஸ் என் தீட்டா மைனஸ் ஐ சைன் என் தீட்டா. ஓகேங்களா? ஓகே. சப்போஸ் இங்கேயும் மைனஸ் இருக்குது, பவர்லேயும் மைனஸ் இருக்குது. அப்போ என்ன ஆயிரும்? இந்த மைனஸ் ஆட்டுக்கு என்ன மைனஸ் இருக்கலாம், என்ன ஆயிடுச்சு? ப்ளஸ் ஐ ஆயிடுச்சு. அந்த எண்ணை என்ன பண்ணி வழக்கம் போல தீட்டாவில் மல்டிப்ளை பண்ணிடு. அப்போ என்ன தீட்டாவோட மல்டிப்ளை பண்ணி இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆக்கியாச்சு? ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்போ நீ நம்பரை உள்ள பவரை நீ உள்ளே கொண்டு என்ன பார்க்குறேன்னா, ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தாலும் உள்ள பாசிட்டிவ் ஆயிரும், ரெண்டுமே நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவ் ஆயிரும். ஏதாவது ஒரு சைன் உள்ளுக்குள்ளே ப்ளஸ்ஸாக இருந்து பவரில் மைனஸாக இருந்தாலும் சரி, இல்லை பவரில் நான் உள்ளுக்குள்ளே இருந்து ப்ளஸ்ஸாக இருந்து பவரில் மைனஸ் இருந்தாலும் சரி, என்ன ஆகும்? எப்படி இருந்தாலும் சரி, ஒரு இதில் சைன் மாறி இருந்தால் என்ன ஆயிரும்? மைனஸ் ஐ தான் இருக்கும். இப்போ ரெண்டுலேயும் மைனஸ் ஐ இருக்குது. போத் ஆஃப் தம் சேம் சைனாக இருந்தால் என்ன ஆயிருது? ப்ளஸ் ஐ ஆயிடுது. அப்போ இதை வச்சு நான் என்ன பண்ணியாச்சு? அடுத்த மூணாக பார்த்தாச்சு. அடுத்து ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்மில் இருக்குது? சைன் தீட்டா ப்ளஸ் ஐ காஸ் தீட்டான்னு இருக்குது. அப்போ இதை நம்ம டிமாஸ் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா சிஸ் ஃபார்மெட்டில் இருந்தால் மட்டும் நம்ம டிமாஸ் யூஸ் பண்ண முடியும். ஆனால் சிஸ் ஃபார்மெட்டில் இல்லை. என்ன ஃபார்மில் இருக்குது? எஸ்ஐசின்ற ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ அதை யூஸ் பண்ண முடியுமானா யூஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம காசை முன்னாடி வரவழைக்கணும். அப்போ வரவழைக்க என்ன பண்ணுறேன்னா, ஃப்ரண்ட்டில் என்ன இருக்குது? ஐ இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன்? ஐயை நான் காமன் எடுக்கிறேன். இப்போ ஐயை காமன் எடுத்தால் என்ன ஆகும்? அப்போ காஸ் ஃப்ரண்ட்டில் வந்துருச்சு, காஸ் தீட்டா. அடுத்து என்ன பண்ணுறேன்? இந்த சைன் என்ன பண்ணுறேன்? ஃப்ரண்ட்டில் சைன் தீட்டாக்கு முன்னாடி மைனஸ் ஐ சேர்த்துடுறேன். ஏன்னா ஐ வெளியே வரும்போது என்ன ஆகுது? இந்த இடத்துல சைன் தீட்டா மைனஸ் ஐயாக மாறுது. இப்போ எடுத்து ஐயை உள்ள மல்டிப்ளை பண்ணிப்பாரு. ஐ காஸ் தீட்டா, அப்போ ஐ காஸ் தீட்டா வந்துருச்சு. இங்கே மல்டிப்ளை என்ன ஆயிரும்? ஐ ஸ்கொயர்னு வரும். ஐ ஸ்கொயர் என்னது? -1. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும்? +1 ஆகி வெறும் சைன் தீட்டாவாக மாறிடும். இப்போ ஹோல் பவர்னு அப்படியே இருக்கும். இப்போ என்ன பண்ணியாச்சு? பவர் என்ன பண்ணியாச்சு? உள்ளே கொண்டு வந்துடலாம். எப்படி கொண்டு வந்துடலாம்? அப்போ பவர் வந்து உள்ளே கொண்டு வரும்போது இங்கே ஐ இருக்கிறனால ஐக்கு பவர் எண்ணு கொண்டு வந்துடணும். இங்கே சிஸ் ஃபார்மெட்டில் இருக்கிறனால என்ன பண்ணிடலாம்? நம்ம வந்து அந்த எண்ணை தீட்டாக்குள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது பவர் இஸ் ஆல்வேஸ் பவர் தான். பவர் எப்பவுமே பவரில் தான் வந்து நிற்கும். ஆனால் எங்கெங்கெல்லாம் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்மளோட ஃபார்ம் சிஸ் ஃபார்மெட்டில் இருக்கோ அங்கே மட்டும் என்ன ஆயிரும்? அந்த பவரை என்ன பண்ணிடலாம்? உள்ளே இருக்கிற அந்த ஆர்குமெண்ட் தீட்டாவோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஆர்குமெண்ட்னா அது தீட்டாவாக இருக்கலாம், ஆல்ஃபாவாக இருக்கலாம். ஆர்குமெண்ட்னா அங்கே இருக்க ஒரு சம்திங் ஆங்கிள், அந்த ஆங்கிளோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இது என்னது? ஐயை காமன் எடுத்து பண்ணுறது. அப்போ ஐயை காமன் எடுத்து பண்ணுற காசு முன்னாடி கொண்டு வந்துடுற, சைன் மட்டும் மைனஸ் ஐ சேர்த்துறோம். அவ்வளோதான். மித்தபடி என்ன உள்ளே கொண்டு வந்துரு. இன்னொரு ஃபார்மெட் இருக்குது, அது புக்கில் கிடையாது. இது பழைய புக்கில் இருக்க ஃபார்மெட் இருக்கும். அதே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அது எப்படி தெரிஞ்சுங்க? சைன் தீட்டா ப்ளஸ் ஐ காஸ் என்ன பண்ணலாம்? சைன் தீட்டாவை ஆன்சர் மாறாமல் என்ன பண்ணலாம்? காஸ் π/2 மைனஸ் தீட்டா எழுதலாம். அதாவது காஸ் 90 மைனஸ் தீட்டா. காஸ் 90 மைனஸ் தீட்டாவோட வேல்யூ என்னது? சைன் தீட்டா. அதேமாரி இந்த காசு என்ன பண்ணலாம்? சைன் 90 மைனஸ் தீட்டான்னு எழுதலாம். சைன் 90 மைனஸ் தீட்டாவோட வேல்யூ காஸ் தீட்டா. அப்போ ஆன்சர் மாறாமல் சைனை காஸ் π/2 மைனஸ் தீட்டா, இந்த காசை சைன் π/2 மைனஸ் எழுதிடலாம். திருப்பி பாருங்கள், சிஐஎஸ் ஃபார்மெட் வந்துருச்சா? அப்போ இதுதான் ஆர்குமெண்ட். அப்போ என்ன கொண்டு என்ன பண்ண? உள்ளே இறக்குங்க. உள்ளே இறக்குனா என்ன ஆயிரும்? என் ஃப்ரண்ட்டில் வந்துருச்சு. அப்போ என் ப்ராக்கெட்டுக்குள்ளே π/2 மைனஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் இன்ட்டு π/2 மைனஸ் தீட்டா. ஓகேங்களா? சரி, இதான் அந்த ஃபார்மெட். புரிஞ்சுங்களாப்பா? சரி, இதான் அந்த ஃபார்மெட்டு. சிஸ் ஃபார்மெட்டில் இருந்தால் டேரெக்டாக உள்ளே கொண்டு போய்க்கலாம். சப்போஸ் சிஸ் ஃபார்மெட் இல்லாமல் எஸ்ஐசின்ற ஃபார்மெட்டில் தான் என்ன முடியாது? டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. அப்போ ஐயை ஒன்று காமன் எடுத்து கொண்டு வரது. இன்னொன்று என்னது? சைனை காஸ் 90 மைனஸ் தீட்டா, அந்த காசை சைன் 90 மைனஸ் தீட்டா போட்டு கொண்டு வருது. சரிங்களா? இதை மட்டும் கொஞ்சம் நான் வச்சுக்க வேண்டியது. ஓகேங்களாப்பா? சரி, இதை பேஸ் பண்ண என்ன போகிறோம்? சம்ஸ் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம்பிள் 2.28. இந்த எக்ஸாம்பிள் 2.28 என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள்.
சரி இந்த எக்ஸாம்பிள் 2.28ல் கிவன் கொஸ்டின் இருக்காங்க இசட் ஈக்குவல்னு கொடுத்தாச்சு சரிங்களா. சரி இப்போ இசட் ஈக்குவல்னு கொடுத்துட்டு என்ன கொடுத்தாங்க இசட் நல்லா கவனிங்க என்ன கொடுத்தாங்க பாருங்கள் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு தான் கொடுத்துருக்காங்க. இசட் ஈக்குவல் டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா தென் ஷோ தட் இஜட் பவர் என் ப்ளஸ் 1/z பவர் என் ஈக்குவல் டு 2 cos n தீட்டான்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க அதுலேயே ரெண்டையும் ஆட் பண்ணுறது மாதிரி என்ன பண்ணுற ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் 2y sin n தீட்டான்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க சரிங்களா. சரி ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் நமக்கு இஜட் பவர் n வேணும். வாட் இஸ் இசட் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. அப்போ அந்த இஜட்டுக்கு பவர் n எடுத்தால் என்ன ஆகும் அப்போ சிஸ் ஃபார்மெட்டில் தான் என்ன பண்ணலாம் என்ன நம்ம உள்ளே கொண்டு போயாச்சு. அப்போ காஸ் n தீட்டா ப்ளஸ் ஐ சைன் n தீட்டா. அடுத்து நமக்கு என்ன வேணும் ரெண்டாவது என்ன வேணும் 1/z பவர் n வேணும். 1/z பவர் என்ன பண்ணிக்கலாம் அதோட இன்வெர்ஸ் தானே. அப்போ இன்வெர்ஸ் என்ன பண்ணால் போதும் கான்ஜுகேட் எடுத்தால் போதும். அப்போ 1/z பவர் என்ன z பவர் மைனஸ் n. அப்போ இஜட்டில் பவர் வந்துருச்சு மைனஸ் என்ன என்ன ஆயிரும் காஸ் n தீட்டா என்ன பண்ணுறீங்க ப்ளஸ்ஸை எடுத்து மைனஸை போட்டுரு. இனிமேல் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு டேர்முக்கு பவர் உள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த டேர்மோட தலைகளாக இருந்தால் என்ன பண்ணால் போதும் அங்கே ப்ளஸ்ஸையாக இருந்தால் மைனஸை மட்டும் போட்டால் போதும். அப்போ இதுதான் ரெண்டு டேர்ம் கூட லிங்க். அப்போ இஜட்னு கண்டுபிடிச்சாச்சு 1/zன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டேரெக்டாக ஆட் பண்ணுங்கள் ரெண்டையும் ஆட் பண்ண என்ன ஆகும் இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் இந்த ப்ளஸ்ஸையும் மைனஸ் என்ன ரெண்டும் என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். இப்போ இங்கே ஒரு காஸ் n தீட்டா இங்கே ஒரு காஸ் n ரெண்டையும் ஆட் பண்ணால் 2 cos n தீட்டா ஓகேங்களா. அதே இது நம்ம ரெண்டையும் செப்பரேட் பண்ணுங்கள் செப்பரேட் பண்ண ஆயிரும் மைனஸ் கோஸ் இன்சைட். அப்போ இது மைனஸ் ஆயிரும் அது ப்ளஸ் ஆயிரும். அப்போ இது மைனஸ் ஆச்சுன்னா இந்த காஸ் n தீட்டாவும் இந்த மைனஸ் காசு என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். இந்த மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆகிறதுனால இங்கே ஒரு ஐ சைன் n தீட்டா இங்கே ஒரு ஐ சைன் n தீட்டா ரெண்டையும் ஆட் பண்ணால் 2y சைன் n தீட்டா. இந்த மாதிரி சம்ஸ் வரும்போது எப்பயுமே ஒரு டேர்ம் அவருடைய கான்ஜுகேட் மாதிரி இருக்கிற டேர்மோட ஆன்சர் எப்பயுமே ஆட் பண்ணால் அங்கே என்ன காஸ் டேர்ம் இருக்கோ அது 2 times கிடைக்கும். அதேமாதிரி செப்பரேட் பண்ணால் அங்கே என்ன சைன் டேர்ம் இருக்கோ அது 2 times ஐயோட தான் கிடைக்கும். புரிஞ்சுங்களா. இனிமேல் நான் வச்சுக்கோங்க ஆட் பண்ணாலே 2 times ஆஃப் அங்கே என்ன இருக்குன்னு பாரு காஸ் அப்போ ஃப்ரண்ட்டில் நான் 2 வந்துடும். அதேமாதிரி செப்பரேட் பண்ணால் இந்த ஆன்சர் 2 times கிடைக்கும். அதுதான் கான்செப்ட் ஓகேங்களா. அடுத்த எக்ஸாம்பிள் 2.29 இந்த சம் எடுத்துக்காங்கன்னா sin π/6 ப்ளஸ் i cos π/6 கொடுத்து ஹோல் பவர் 18 கொடுத்துட்டாங்க. கொடுத்து என்ன கேட்குறாங்க இந்த இப்போ சிம்பிளை பண்ண சொல்கிறாங்க. சிம்பிளை பண்ணால் என்ன பண்ண நம்மளால் என்ன பண்ண முடியாது டேரெக்டாக பவரை உள்ளே கொண்டு வர முடியாது. ஏன்னா என்ன ஃபார்மில் இருக்குல்ல SIC ஃபார்மெட்டில் இருக்குது சிஸ் ஃபார்மெட்டில் இல்லை. அப்போ என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு 2 மெத்தட் சொன்னேன் இல்லையா 4th 2 ஐடியா சொன்னேன் இல்லையா. இப்போ 4th மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. இப்போ 4th என்ன பண்ணுறோம் ஐயை காமன் எடுத்து என்ன பண்ணலாம் இப்போ சொன்ன மாதிரி காஸ் ஃப்ரண்ட்டில் வந்துருச்சு காஸ் π/6 மைனஸ் ஐ சைன் π/6. இப்போ என்ன சொன்னேன் சைன் என்ன பண்ணணும் மைனஸே சேர்த்துறோம். இப்போ என்ன பண்ணலாம் பவரை உள்ளே கொண்டு வரலாம். அப்போ என்ன ஆயிரும் i பவர் 18 இந்த 18 என்ன ஆயிடுச்சு இப்போ உள்ள 6 கூட மல்டிப்ளை ஆயிடுச்சு 18 π/6 மைனஸ் ஐ சைன் 18 π/6. i பவர் 18 என்ன பண்ணலாம் i ஸ்கொயர் ஹோல் பவர் 9. இதை கேன்சல் பண்ண ஆயிரும் 6 எத்தனை டைம்ஸ் 1 times 6 1s 6 3s இங்கே 6 1s 6 3s. அப்போ மிச்சம் என்ன பாருக்கு இப்போ காஸ் 3π மைனஸ் ஐ சைன் 3π இருக்குது. இப்போ ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1 நமக்கு தெரியும் -1 ஹோல் பவர் 9. அதுக்கப்புறம் நினைக்கிறேன் காஸ் 3πயோட வேல்யூ -1 மைனஸ் ஐ அப்படியே போட்டாச்சு சைன் 3πயோட வேல்யூ 0. அப்போ இங்கே -1 பவர் 9 -1 ஆயிடுச்சு. இந்த -1 இருக்கிறனால உள்ள 0 இருக்கிறனால 0 எடுத்து விட்டாச்சு. இங்கே ஒரு -1 இங்கே ஒரு -2 மல்டிப்ளை பண்ணால் ஈக்குவல் டு 1. அப்போ நான் இப்போ தெரிஞ்சு வச்சுக்கிறதா காஸ் 3π நீங்கள் -1 சொல்லிட்டீங்க சார் ட்ரிக்னாமெட்ரி வேல்யூஸ் தான். அது விஷயம் முக்கியமான ஒரு நோட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு அப்பப்போ நீங்கள் ட்ரிக்னாமெட்ரி 11th நீங்கள் படிக்காம இருந்தாலும் பிரச்சனை கிடையாதுப்பா. நான் சில ஐடியாஸ் அங்கே கொடுக்குறேன் இல்லையா அதை மட்டும் நீ ஸ்ட்ராங்காக நான் வச்சாலே போதும் அதை அப்ளை பண்ணாலே போதும் நீங்கள் 12th கடந்துடலாம் சரிங்களா. திருப்பி நம்ம 11th போய் திருப்பி உள்ளே இருந்து ஐயோ சாப்டர் நான் படிக்கின்ற மாதிரி என்ன தேவையில்லை யோசிக்க தேவையில்லை. ஜஸ்ட் நான் அங்கங்கே கொடுக்குற சில நோட்ஸ் ஐடியா மட்டும் நான் வச்சாலே போதும் 12th என்ன பண்ணலாம் ஸ்மூத்தாக முடிஞ்சிடும். இப்போ என்ன கொடுக்க பார்த்தீங்களா ஜென்ரலாக sin n/0 போட்டிருக்கேன் இல்லையா. சைனை பொறுத்த வரைக்கும் நீ என்னுக்கு நீ என்ன வேலையும் கொடுத்துக்கோ 1π 2π 3π எந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் பை வந்தாலும் சரி அது 0 தான். காஸ் 1π 2π சரி சைன் 1π 2π 3π 100π லேக் பை crore பை எத்தனை பை எந்த பை போட்டாலும் சரி எப்போயுமே 0 தான். ஆனால் காசை பொறுத்த வரைக்கும் n/யோட வேல்யூ எப்படி இருக்கும் சார்னா அந்த என்னோட வேல்யூ பொறுத்து மாறும். n வந்து ஆடாக இருந்துச்சுன்னா ஆன்சர் -1ல் வரும். ஈவனாக இருந்தால் +1. இப்போ பாருங்கள் 3 எனது ஆடா ஈவனா ஆடு. அப்போ 3π என்ன பண்ணுவேன் -1 பவர் 3 போடுவேன். வாட் இஸ் -1 பவர் 3 -1. இதே காஸ் 4π இருந்தால் 1 5 இருந்தால் -1 10 இருந்தால் +1 25 இருந்தால் -1. ஏன்னா ஆட் நம்பரா ஈவன் நம்பரான்னு பாரு அதை வச்சு -1 +1 மாறிக்கிட்டே இருக்கும் காசோட வேல்யூ. அப்போ காசை பொறுத்த வரைக்கும் ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் பையில் பூரா -1 இருக்கும். ஈவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் பையில் ஃபுல்லாக +1 இருக்கும். சைன் எந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் பையில் இருந்தாலும் 0 இருக்கும். ஓகேங்களா ஓகேவா.
சரி, இப்போ இதுதான் நீங்கள் இது முக்கியமான நோட்ஸ்ப்பா, நல்லா தெரிஞ்சுக்க. இதை வச்சு நிறைய அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே. அப்போ டிமாஸ் இது இன்ட்ரோடியூஸ் பண்ணோம், அது எப்படி அப்ளை பண்ணணும்னு சொன்னோம். அப்போ சிக்ஸ் ஃபார்மெட் தான் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். சிக்ஸ் ஃபார்மெட் இல்லைனா எப்படி கொண்டு வர சம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி இன்னும் ஒரு 2 சம் இருக்குது. சரிங்களா? அது இந்த போர்டில் நடத்துகிறேன். இன்னொரு ப்ராப்ளம் இன்னொரு போர்டில் செஞ்சு வச்சுக்க அதை ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, இப்போ நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி இன்னொரு முக்கியமான 2 ப்ராப்ளம் நடத்த பாருங்களா. அதுவும் என்ன தான் டிமாஸ்டர் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே டிமாஸ்டர் பேஸ் பண்ணால் பார்க்க போகிறோம். ஆனால் சம்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும்ப்பா. நீங்கள் நினைக்கிற கஷ்டம்லாம் கிடையாது. நீங்களே ரெகுலராக கவனிச்சு வந்தவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கான்செப்ட்லாம் இப்போ ஈஸியாக இருக்குன்னு. ஜஸ்ட் ரொட்டீனாக ரீகால் பண்ணிட்டு இருந்தாலே போதுமானது. ஓகேவா? சரி, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்து ஒரு சம் பார்க்க போகிறோம். அது என்ன கொடுக்காங்கன்னா எக்ஸசைஸ் 2.8ல் தேர்ட் சம். எக்ஸசைஸ் 2.8ல் தேர்ட் சம். இது என்ன சொல்கிறாங்கன்னா சிம்பிளிஃபைன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா 1 + sin pi by 10 plus I cos pi by 10 divided by 1 plus sin pi by 10 minus I cos pi by 10. ஓகேங்களா? இது என்ன பண்ணியாச்சு? ஹோல் பவர் 10. இதை சிம்பிளை பண்ண சொல்கிறாங்க. அப்போ சிம்பிளை பண்ணணும்னா நமக்கு என்ன இருக்குது? டேரெக்டாக எஸ்ஐசி ஃபார்மில் இருக்குது. டேரெக்டாக உள்ளே கொண்டு வர முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஒன்னோட சேர்ந்துருக்கு. அப்போ உள்ளே கொண்டு வரவே முடியாது. நீ பண்ண 1/10 அப்படி மாற்றி உள்ளே கொண்டு வந்தாலும் நினைக்கிற அப்பெல்லாம் பண்ணவே முடியாது. சரிங்களா? இது எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட் கவனிங்க. லெட் இஜட் ஈக்குவல் என்ன பண்ணுறேன் சார், மேலே அந்த டேர்முக்கு கன்சிடர் பண்ணுறேன். sin pi by 10 plus I cos pi by 10. அப்போ இஜட் எடுத்தோம்னா தென் இஜட் இன்வர்ஸ் இஜட் பார். சரியா? இஜட் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/z தெரியும் இல்லையா? அப்போ எது 1/z இந்த இல்லையா? அது ஆட்டோமேட்டிக்காக நான் 1/z மாறிடும். ஏன்னா இன்வர்ஸ் தானே. அப்போ sin pi by 10 minus I cos pi by 10. அப்போ என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? இது இசட்னு கன்சிடர் பண்ணிட்டோம்னா இது ப்ளஸ் ஐ இருக்கிறதுனால இது இசட் வச்சுட்டோம்னா இது மைனஸ் ஐ இருக்கிறனா ஆயிடுச்சு. இஜட் இன்வர்ஸ் 1/z மாறிடுச்சு. புரிஞ்சுக்கலாம்? அப்போ என்ன பண்ணலாம், நம்ம வந்து இதை அப்ளை பண்ணுறோம். உங்களுக்கு என்ன ஆகும்? 1 + உள்ள என்னாச்சு? இதுக்கு மேலே கொடுக்கலாம் இசட் கொடுக்கலாம். டிவைடட் பை 1 + இந்த sin pi by 10 minus I cos pi by 10 மேலே கொடுக்கலாம். இந்த 1/z போடுங்க. இதை போடுங்க 1/z. ஹோல் பவர் என்ன ஆயிடுச்சு? 10 ஆயிடுச்சு. இப்போ என்னாச்சு? டினாமினேட்டர் மட்டும் எல்சியம் எடுங்க. என்ன ஆகும்? 1 + z டிவைடட் பை கீழே டினாமினேட்டர் எல்சியம் எடுத்து என்ன ஆகும்? z + 1/z ஹோல் பவர் 10 இஸ் ஈக்குவல் டு இப்போ என்னாச்சு? டிவிஷனில் மட்டும் தானே இருக்குது. டினாமினேட்டர் ஃப்ராக்ஷன் இருக்கிறனால இதை நம்ம ரெசிப்ரோக்கலாக மாற்றுறேன். அப்போ நியூமினேட்டர் 1 + z அப்படியே வச்சுக்கிட்டு டினாமினேட்டர் என்ன பண்ணுறோம்? ரெசிப்ரோக்கல் திரும்ப என்ன ஆயிரும்? z டிவைடட் பை z + 1 ஹோல் பவர் 10 வந்துருச்சு. இப்போ 1 + z இது ரெண்டு சேம் தானே, நம்ம ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். மிச்சம் என்ன இருக்குது? z ஹோல் பவர் 10 இருக்குது. இப்போ z எல்லாம் கவனிச்சு பாருங்க. z நம்ம என்ன வச்சுருக்கோம்? sin pi by 10 அதை அப்ளை பண்ணுங்க. என்ன therefore sin pi by 10 plus I cos pi by 10 ஹோல் பவர் 10. இப்போ டேரெக்டாக பவர் உள்ளே கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியாது. ஏன்னா என்ன இருக்குது? இங்கே எஸ்ஐசி ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ என்ன பண்ண வழக்கம் போல் ஐயை காமன் எடுக்கிறேன். ஐயை காமன் எடுத்து என்ன ஆகும்? ஃப்ரண்ட்டில் காஸ் ஃப்ரண்ட்டில் வந்துடும். காஸ் pi by 10 மைனஸ் I sin pi by 10 வந்துடுச்சு. அப்போ ஹோல் பவர் 10. இப்போ என்ன பண்ணலாம்? 10 உள்ள இறக்க என்ன ஆகும்? I பவர் 10 ஆயிரும். இங்கே இறக்க என்ன ஆயிரும்? காஸ் pi மைனஸ் I sin. ஸோ ஸ்டெப் எடுக்கிறேன். காஸ் 10 pi by 10 மைனஸ் I sin 10 pi by 10 வரும். 10 ஆயிரும். 10 10 கேன்சல். இந்த 10 10 கேன்சல். I போட்டு நம்ம என்ன பண்ணலாம்? I ஸ்கொயர்டு த ஹோல் பவர் 10 எழுதலாம். மிச்சம் இருக்குது காஸ் பை இருக்குது. காஸ் பை மைனஸ் I sin பை மட்டும் மிச்சம் இருக்குது. ஓகேங்களா? இப்போ I ஸ்கொயர்டு வேல்யூ என்னது? -1 ஹோல் பவர் 10. இப்போ என்ன சொன்னேன்? காஸ் பை காஸ் 1 பைன்னு இருக்குது. அப்போ ஆடா ஈவனா? ஆடு. அப்போ என்ன ஆயிடுச்சு? இங்கே -1 மைனஸ் சைன் என்ன சொன்னேன்? சைன் எந்த பை வந்தாலும் 0. அப்போ சைன் பை இருக்குது. வாட் இஸ் ஆன்சர்? 0. அப்போ -1/10 வந்து பவர் ஆடா ஈவனா? 10 வந்து ஈவன். இப்போ -1/10 ஆயிரும். அது ஆட்டோமேட்டிக்காக ஆயிரும் 1 ஆயிரும். இங்கே என்ன இருக்குது? -1 இருக்குது. அப்போ 1 × -1 வாட் இஸ் ஆன்சர்? -1. அப்போ சிம்பிளாக வாட் இஸ் ஆன்சர் என்ன கிடைக்குது? -1 கிடைக்குது. சரிங்களா? ஓகேங்களா? ஓகேவா? சாரி, நான் ஒரு மிஸ்டேக் போட்டிருக்கேன் சார், கவனிச்சுக்கோங்க. சாரி ஃபார் த மிஸ்டேக். I ஸ்கொயர்டு தான் சார். I பட்டன் அப்படியே போட்டேன் சார். I ஸ்கொயர்டு ஹோல் பவர் 5ல
அப்போ I ஸ்கொயர் ஹோல் பவர் ஃபைவ்னா -1 பவர் 5. அப்போ -1 பவர் 5 ஆயிடுச்சு, -1 ஆயிடுச்சு. -1 into -1 வாட் இஸ் ஆன்சர் +1. ஓகேவா? அப்போ நீ I ஸ்கொயர் ஒரு பார்த்து படிங்கப்பா. சரியா? I ஸ்கொயர் அதை பண்ணிச்சு y ஸ்கொயர் ஹோல் பவர் 5 தான் போட்டால் தான் 10 கிடைக்கும். I ஸ்கொயர் வேல்யூ -1. -1 into பவர் 5னா -1 தான். அப்போ கெட் ஆன்சர் +1. புரிஞ்சுங்களா? இது வந்து என்ன பண்ணுங்க, முதல்ல சிங்கிள் டேர்மை பார்த்தோம். இப்போ டிவிஷனில் கொடுத்துருப்பாங்க ஒரு டேர்ம் Z, இன்னொரு டேர்ம் 1/Z மாதிரி வச்சு நம்ம செஞ்சோம்னா சிம்பிளிஃபை ஆயிரும். இதை பேஸ் பண்ணி ஒரு செல்ஃப் எவாலுவேஷன் ப்ராப்ளம் இருக்கும், இதே மாதிரி இருக்கும். அது எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் தான். எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் புக்கை பார்த்து செய்யாதீங்கப்பா. சார் எந்த மாடலில் செய்யணும் அதை நோட்ஸ் கொடுத்து அனுப்புவேன். அதே மாடல் என்ன பண்ணுங்கள், நீங்கள் செஞ்சால் தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதை வச்சு அப்ளை பண்ணி ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஓகேவா? சரி, தென் வி கோ ஃபார் நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இது எக்ஸசைஸ் அதே 2.8ல் அடுத்த ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா 2.8ல் வந்து ஷோ தட் சொல்லி நம்ம ரிசல்ட் கொடுக்குறாங்க. அந்த சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இதுன்னு பாரு. சரி, இப்போ அந்த சம் இந்த சம்மில் 3 மார்க்கில் கேட்பாங்கப்பா. இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிற சம் வந்து 5 மார்க்கில் கேட்கக்கூடிய சம்ஸ். சரிங்களா? இது ஒரு நல்ல சம் கேட்கக்கூடிய சம்மு. ஏற்கனவே போலார் ஃபார்ம் பார்த்துக்க முடியாது, அந்த போலார் ஃபார்மை யூஸ் பண்ணி தான் சம்ம செய்ய போகிறோம். சரிங்களாப்பா? சரி, இப்போ போலார் ஃபார்ம் வச்சு எப்படி செய்ய போகிறது ஃபஸ்ட் படி பார்க்கும்போது கொஸ்டின் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இது எக்ஸசைஸில் சம் நம்பர் 2. ஷோ தட் என்ன கேட்கணும்னா √3/2 + I/2 ஹோல் பவர் 5. அடுத்து வந்து √3/2 -I/2 -I/2 ஹோல் பவர் 5 இஸ் ஈக்குவல் டு என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்கன்னா இஸ் ஈக்குவல் டு -√3 ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இஸ் ஈக்குவல் டு -√3 ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, இதை ப்ரூவ் பண்ணுறது ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இதை ஃபஸ்ட்டு ஒரு டேர்ம் எடுத்து சால்வ் பண்ண போதும். நீங்கள் ப்ளஸ்ஸே இருக்கா, இங்கே எனக்கு மைனஸ் இருக்குது. இதை சால்வ் பண்ணால் போதும், அதை கொண்டு வந்துடணும். ஃபஸ்ட் என்ன பண்ணால் பாஸ் பண்ணணும் இல்லையா? லெட் Z ஈக்குவல் எதை எடுத்துக்கிட்டோம், √3/2 + I/2 எடுத்தாச்சு. இப்போ வாட் இஸ் Z பண்ணுவோம், x + I/y. இஜருக்கு பதிலாக என்னாச்சு, x + I/y √3/2 + I/2. இப்போ கம்பேர் பண்ணுங்கள். வாட் இஸ் எக்ஸுன்றது √3/2, ஒய்ன்றது 1/2. ரெண்டு என்ன வரைக்கும் இதுவும் பாசிட்டிவ் இதுவும் பாசிட்டிவ். இப்போ வாட் இஸ் ஆர் ரூட் ஆஃப் என்ன பண்ணணும், x² + y². இப்போ ஸ்கொயர் என்ன ஆயிரும், √3/2 ஸ்கொயர் பண்ண ஆயிரும் 3/4. அடுத்து 1/2 ஸ்கொயர் பண்ணால் 1/4. டினாமினேட்டர் சேமாக இருக்கா? அப்புறம் நீங்கள் நியூமரேட்டரை ஆட் பண்ண ஆகும் 4/4. வாட் இஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடச்சிருச்சு, 3 கிடச்சிருச்சு. தென் தீட்டா லைஸ் இன் எந்த குவாட்ரண்ட், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஏன் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் சொல்கிறேன், போத் ஆர் பாசிட்டிவ். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் என்ன ஜென்ரல் ரூல் இருக்கும், தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா. அந்த ஆல்ஃபா கண்டிப்போம், ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan inverse of modulus of y/modulus of x. இப்போ என்னாச்சு, tan inverse of modulus of y என்ன பாருக்கு, y modulus எடுத்தா 1/2 இதுக்கு modulus எடுத்தா அதே தான் வருது √3/2. இது கேன்சல் ஆகிடுது, இந்த 2 to கேன்சல். மிச்சம் என்ன பாருக்கு, therefore tan inverse of மிச்சம் இருக்கு 1/√3 மட்டும் மிச்சம் இருக்கு. என்ன இருக்கு, tan inverse of 1/√3. அப்போ 1/√3 எப்போ வரும், 30 டிகிரி. அப்போ தீட்டா ஆல்ஃபா ஈக்குவல் எப்போ வருது, 30 டிகிரி. 30 எப்படி ரெடியாக மாற்றலாம், 5/6. அப்போ ஆல்ஃபா கிடச்சிருச்சா, அதுதான் தீட்டா. வாட் இஸ் தீட்டா, தீட்டா இஸ் ஆல்சோ 5/6. புரிஞ்சுங்களா? சரி, இப்போ போலார் ஃபார்ம் எழுதும். வாட் இஸ் போலார் ஃபார்ம் உங்களுக்கு தெரியும், z ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியும், z ஈக்குவல் டு r of cos theta plus I sin theta. z ஈக்குவல் டு r of cos theta plus I sin theta. ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம், இதில் அப்ளை பண்ண போகிறோம். z என்ன வச்சுருக்கோம், z நம்ம என்ன வச்சுருக்கோம், √3/2 + I/2. அது எழுதிக்கோங்க, √3/2 + I/2 இஸ் ஈக்குவல் டு ஆர் எவ்வளோப்பா, கண்டுபிடிச்ச ஆர் வந்து 1. அதை அப்ளை பண்ணாலும் ஒன்று தான், அப்ளை பண்ணாலும் ஒன்று தான். அதை விட்டுருங்க. மிச்சம் என்ன இருக்குது, காஸ் என்ன இருக்குது, தீட்டா என்ன இருக்குது, cos 5/6 + I sin 5/6. ஓகேங்களா? அப்போ √3/2 + I ஓட ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. பவர் என்ன இருக்குது, 5 இருக்குது. அப்போ பவர் 5 எடுத்தால் என்ன ஆகும், therefore பவர் 5 எடுத்தோம்னா therefore √3/2 + I/2 the whole power 5. 5 எடுத்தால் என்ன பண்ண இருக்குது, இது 6 ஃபார்மெட்டில் தான் இருக்குது. அப்போ என்ன பவர் பண்ணிக்கலாம், உள்ள ஆங்கிளோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ என்ன ஆகும், therefore cos 5/6 + I sin என்னாச்சு 5/6 கிடச்சிருக்கு. சரி, இப்போ இதுவே என்ன பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் பண்ண போகிறோம், இதை சால்வ் பண்ணதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணணும்.
இதை சால்வ் பண்ண நமக்கு என்ன இருக்குது, இங்கே ப்ளஸ் ஐ இருக்குது, இங்கே என்ன இருக்குது மைனஸ் ஐ இருக்கா. ஜஸ்ட் என்ன மட்டும் பண்ணால் போதும், சைனை மட்டும் நீங்கள் மாற்றினா போதும். therefore என்னாச்சு √3/2 மைனஸ் I/2 the whole power 5. இப்போ என்ன பண்ண போகுதுன்னா cos 5π/6 மைனஸ் I sin 5π/6. ஜஸ்ட் என்ன பண்ண போதும், ஐக்கு முன்னாடி சைனை மட்டும் மாற்றினா போதும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, இதை மட்டும் கண்டுபிடிக்கிறீங்க. இது மட்டும் கண்டுபிடிச்சினாலே போதும். அதில் வரக்கூடிய என்ன ஆன்சரோ அந்த ப்ளஸ்ஸை எடுத்து என்ன பண்ணிக்கிறீங்க, மைனஸ் ஐ போடுறீங்க. தட்ஸ் ஆல். இப்போ ரெண்டு என்ன பண்ண சொல்கிறாங்க, ஆட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ ஆட் பண்ணால் இப்போ என்ன பண்ண போகிறோம், √3/2 ப்ளஸ் I/2 the whole power 5 ப்ளஸ் √3/2 மைனஸ் I/2 the whole power 5. ரெண்டு ஆட் பண்ண என்ன சொன்னேன், ஆட் பண்ணால் சைன் கேன்சல் ஆயிரும். என்ன டேர்ம் காசு இருக்கோ அது 2 டைம்ஸ் கிடைக்கும். உனக்கு ஆன்சர் therefore 2 cos 5π/6. ஓகேங்களா. சரி, இப்போ 5π/6னா இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா. சரி, இப்போ π/6 எவ்வளோ பார்த்தோம், π/6 பண்ண சொன்னேன். வாட் இஸ் 5/6 என்ன சொன்னேன், 5/6னா 30. 30 எத்தனை டைம்ஸ் பண்ணுறோம், 5 டைம்ஸ். இப்போ 30 × 5 என்ன ஆயிரும், 150 டிகிரி. சரிங்களா. அப்போ இந்த 5 பார்க்குறது 150 டிகிரி. 150 டிகிரின்ற எந்த குவாட்ரண்ட் நிற்கிது, இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் நிற்கிது. செகண்ட் குவாட்ரண்ட்டில் பார்க்கும்போது என்ன ரூல் இருக்கும், AST சிம்பிள் 3 இல்லையா, ஆல் சில்வர் டீ கப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது 4 குவாட்ரண்ட் இருக்கு இல்லையா, இது ரூல் சொல்லுவாங்க, ASTC. இந்த ரூல்ஸ் ரூலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் என்ன இருக்கும், எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் எஸ்னா சைனும் அவரோட ரெசிப்ரோக்கல் என்னது கொசிகண்டும் பாசிட்டிவாக இருக்கும். டீனா தேர்ட் குவாட்ரண்ட் வந்து டேனும் அவரோட தலைகள் என்னப்பா காட். இந்த ரெண்டு மட்டும் தான் பாசிட்டிவாக இருக்கும், மிச்சம் நெகட்டிவாக இருக்கும். லாஸ்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட் வந்து காஸ், சி வந்து காசோட ரெசிப்ரோக்கல் என்னது சீக்கன். போத் ஆஃப் தம் ஆர் பாசிட்டிவ். இந்த ரெஸ்ட் ஆஃப் என்னது நெகட்டிவ். இப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். செகண்ட் குவாட்ரண்ட் எது பாசிட்டிவாக இருக்குது, சைனும் அவரோட தலைகள் கொசிகண்டும் தான் பாசிட்டிவாக இருக்குது. அப்போ நமக்கு என்ன இருக்குது, இங்கே காசு இருக்குது. இப்போ கண்டிப்பாக அவரோட ஆன்சர் என்னவாக இருக்கும், நெகட்டிவாக தான் இருக்கும். அப்போ செகண்ட் குவாட்ரண்ட்டில் வந்து ஹையஸ்ட் வேல்யூ வரைக்கும் இருக்கும், 180 வரைக்கும் இருக்கும். அது எப்படி பிரிக்க போகிறோம்னா இதை therefore காசா என்ன பண்ணாது 180 மைனஸ் 13 எழுதலாம். அப்போ 180 மைனஸ் 13னா எவ்வளோ சேரும், இங்கே காசோட தான் சேரும். அப்போ என்னாச்சு, காஸ் 30 டிகிரி ஃப்ரண்ட்டில் மைனஸ். ஏன் மைனஸ் போடுறேன், பிகாஸ் செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைனும் கொசிகன் தான் பாசிட்டிவ். அதனால் என்னாச்சு 180 மைனஸ் 13 பிடிச்சா என்னாச்சு, அந்த காஸ் 30 சேர்க்கும் ஃப்ரண்ட்டில் மைனஸ். இப்போ காஸ் 30 வேல்யூ பார்த்தா நமக்கு தெரியும். வாட் இஸ் காஸ் 30 வேல்யூ, √3/2. அப்போ என்னாச்சு therefore கண்டுபிடிச்ச ஆன்சர் அப்ளை பண்ணுங்க. 2 வாட் இஸ் 5/6 √3/2. 2 கேன்சல். வாட் இஸ் ஆன்சர் -√3. புரிஞ்சுங்களா. அவங்க கேட்ட ஆன்சர் இருக்காங்க -√3 தான் ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. -√3 ப்ரூவ் பண்ணியாச்சு. அது வந்து குவாட்ரேட்டர் வச்சு பிரிக்கணும்பா. உங்களுக்கு இப்படி ஷார்ட்டாக நான் வச்சுக்கோங்க, ஒரு ரீகால் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க. இன்கேஸ் என்ன பண்ணேன் சார் உங்களுக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆன அப்புறம் இதை பேஸ் பண்ணி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மாடல் ப்ராப்ளம் சொல்லி கொடுத்து உங்களுக்கு என்ன பண்ணி கொஞ்சம் நல்லா டெப்த்தாக கொண்டு போகிறேன். பட் இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து இப்போ நான் ஆன்சர் நல்லா கவனிங்க. இன்னொரு ஷார்ட் ஃபார்ம் சொல்கிறேன். இங்கே 2 வந்துருச்சு, நமக்கு காஸ் 5/6 வரணும். நமக்கு ஆன்சருக்கு என்ன வரணும், -√3 வரணும். அப்போ என்ன இது 2 கேன்சல் ஆனால் தான் நமக்கு என்ன வரும், ஆன்சர் வரும். அப்போ என்ன பண்ணுங்க, நான் வச்சுக்கோங்க -√3/2 2 கேன்சல் 1/√3 வந்துன்ற மாதிரி. சப்போஸ் இன்கே இந்த ஸ்டெப்பில் நீங்கள் ட்ரிக்னாமெட்ரி படிக்காதவங்க கஷ்டமாக ஃபீல் பண்ணுறேன், 11th கொஞ்சம் நான் வச்சுருந்தீங்கன்னா ஓகே, அதுதான் இந்த ஸ்டெப் போட்டிருக்கேன். இன்கேஸ் இல்லாதவே என்ன பண்ணுறது, இந்த ஆன்சர் நோட் பண்ணி இந்த ஆன்சரை வச்சு ரிசல்ட்டை கொண்டு வந்துடுறோம். ஓகேங்களா. சரி, இப்போ இதான் அந்த 2 முக்கியமான ப்ராப்ளம். ஓகேங்களா, இது புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். சரி, அதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு மாடல் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். சரிங்களாப்பா. சரி, இப்போ அந்த ப்ராப்ளம் எப்படி நான் சொல்கிறேன் சார், கவனிச்சுட்டே வாங்க. அது இன்னொரு போல் சார் சால்வ் பண்ணி வச்சுருக்கேன். சரியா. சரி, அப்போ முடிச்சிடுறேன். ஒன்லி 2 minutes அந்த சால்வ் முடிஞ்சிடும். சரி, இதான் கொஸ்டின் பார்த்துக்கோங்கப்பா. இது இந்த வருஷம் கேட்ட ஒரு 5 மார்க் கொஸ்டின். இப்போ அந்த ப்ராப்ளம் சரிங்களா, இந்த வருஷம் கேட்ட ஒரு 5 மார்க் கொஸ்டின். இந்த 5 மார்க் கொஸ்டினை வந்து என்ன கேட்டாங்க, ஸ்பிளிட் பண்ணி தான் கேட்டாங்க. சரிங்களா, என்ன கேட்டாங்க, ஸ்பிளிட் பண்ணி தான் கேட்டாங்க. சரி, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுன்னு சொல்லி பாருங்கள். சரியா. சரி, இப்போ இதுதான் கொஸ்டின். இஃப் 2 cos alpha equal to x plus 1/x, அடுத்து 2 cos beta equal to y plus 1/y, ஷோ தட் கொடுத்து என்ன பண்ணுறாங்க, 4 ரிசல்ட் கொடுக்குறாங்க. 1 2 3 4 4ஐயும் ப்ரூவ் பண்ணணும். இதில் ஒரே ஒரு ரிசல்ட் தான் என்ன பண்ணாங்க, எக்ஸாமில் கேட்டாங்க. சரிங்களா, இந்த ரிசல்ட் தான் கேட்டாங்க 5 மார்க்கில். ஏதோ ஒன்று கேட்டால் 5 மார்க் தான். சரி, ஃபஸ்ட்டு இதை நம்ம 4 ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் என்ன கொடுத்தாங்க, 2 cos alpha equal to x plus 1/x கொடுத்துருக்காங்களா. அடுத்து 2 cos beta equal to y plus 1/y கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட்டு அதை வச்சு தான் சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம், 2 எடுத்துக்கோங்க. 2 cos alpha equal to நான் எல்சி மட்டும் நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் x² plus 1/x. அடுத்து இந்த எக்ஸ் இங்கே கிராஸ் மல்டிப்ளை ஆயிரும், 2 cos alpha xன்னு கிடச்சிரும், ஈக்குவல் டு மிச்சம் x² plus 1. அடுத்து என்ன பண்ணுறீங்க, இந்த 2 cos alpha x என்ன பண்ணுறீங்க, இங்கிட்டு கொண்டு வரீங்க. இங்கிட்டு கொண்டு போனால் என்ன ஆயிரும்,
மைனஸ் ஆயிடுச்சு மைனஸ் 2 cos alpha x ப்ளஸ் 1 இதை குவாட்ரிக் ஈக்குவேஷனாக சால்வ் பண்ணுறோம். வாட் இஸ் குவாட்ரிக் ஈக்குவேஷன்? ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c. அப்போ எது a? இங்கே a என்ன இருக்குது? இங்கே ஒன்று a வந்து 1, b என்ன இருக்குது? இதான் b என்னது? மைனஸ் 2 cos alpha, இதான் c. அப்போ a வந்து 1, b வந்து மைனஸ் 2 cos alpha, c வந்து 1. இதை கம்பேர் பண்ணி இதை அப்ளை பண்ணி அவர்கிட்ட மைனஸ் b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac 2a. இப்போ b மைனஸ் b என்ன? b என்ன இருக்குது? மைனஸ் 2 cos alpha. இப்போ 2 cos alpha ப்ளஸ் ஆர் மைனஸ் b ஸ்கொயர் பண்ணால் இதை ஸ்கொயர் பண்ண ஆயிரும் 4 cos ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் 4ac. ஏவும் ஒன்று தான், சியும் ஒன்று தான். அப்போ 4ac என்ன ஆயிரும்? 4 ஆயிரும். இப்போ ரெண்டுலையும் 4 காமன் எடுத்தால் ஆகும், ரூட்டில் எடுத்தால் ஆயிரும். ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் ஆயிரும் 4 ஆயிருக்கு, 2 ஆயிரும். மிச்சம் என்ன இருக்கும்? 4 cos ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் 1 இருக்கும். அடுத்து இந்த 2 இருக்கு இல்லையா, தனித்தனியாக டிவைட் பண்ண ஆயிரும். இந்த 2 இந்த 2 ஆயிரும், இந்த டிவிஷனுக்கு 2 ஆயிருக்கு, கேன்சல் ஆயிடுச்சு. மிச்சம் என்ன இருக்குது? ரூட் ஆஃப் cos ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் 1 இருக்குது. அந்த ரூட் ஆஃப் cos ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் 1 ஆன்சர் வந்து மைனஸ் sin ஸ்கொயர் ஆல்ஃபா. புரிஞ்சுங்களா? மறந்தாப்ப வெறும் sin ஸ்கொயர் ஆல்ஃபா போட்டாரு. ஏன்னா ஃபார்முலா படி cos ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் sin ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1. அப்போ அந்த 1 இங்கிட்ட இருக்கும்போது மைனஸ் ஆயிரும், அந்த sin ஸ்கொயர் ஆல்ஃபா போகும்போது மைனஸ் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ மைனஸ் sin ஸ்கொயர் ஆல்ஃபா மறந்தாலே முக்கியமான தப்பு விட்றாங்க. சரிங்களா? சரி, இப்போ மைனஸ் என்ன பண்ணுறோம்? ரூட் பார்க்கலாம், மைனஸ் வெளியே எடுத்தால் ஆயிரும், ஐ ஆயிடுச்சு. sin ஸ்கொயர் ரூட் எடுத்தால் sin ஆயிடுச்சு. அப்போ என்ன இருக்குங்க? cos ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மைனஸ் sin ஸ்கொயர் ஆல்ஃபா சால்வ் பண்ணால் cos ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் i sin ஆல்ஃபா வந்துருச்சு. இதில் 2 ஆன்சர் இருக்குது, ப்ளஸ் மைனஸ் இருக்கிறனால ஒரு ஆன்சர் என்ன பண்ணிட்டேன் சார்? எக்ஸ் ஈக்குவல்னு எடுத்துக்கிட்டேன். என்ன பண்ணிட்டேன்? எக்ஸை என்ன பண்ணிட்டேன்? எக்ஸை மட்டும் நான் cos ஆல்ஃபா ப்ளஸ் i sin ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டேன். அடுத்து மிச்சம் இருக்கிற அந்த மைனஸ் இருக்கிற ஆன்சரை நான் 1/xன்னு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஒரு தலைகளை எடுத்துக்கிட்டாச்சு. சரி, அடுத்து இன்னொன்று நடத்துவாங்க. கிவன் y ப்ளஸ் 1/y ஈக்குவல் 2 cos டன்னு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் சால்வ் பண்ண அவசியமே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி பண்ண பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஃபார்ம் எடுத்து சால்வ் பண்ணனால கிவன் அதை கொடுத்து என்ன பண்ணியாச்சு, சிமிலரில் என்ன பண்ணால் போதும், இதே ரிசல்ட்டை அப்படியே டேரெக்டாக எழுதி விட்டுடலாம். அப்போ என்ன வந்துச்சு ஆன்சரு? எக்ஸ் வந்து cos ஆல்ஃபா ப்ளஸ் i sin ஆல்ஃபா வந்துச்சுல, அந்த ஆல்ஃபா வந்து அப்படி என்ன பண்ணுறீங்க? பீட்டா போட்டுருங்க, அவ்வளோதான். இப்போ ஒய்யோட ஆன்சர் cos பீட்டா ப்ளஸ் i sin பீட்டா 1/y ஈக்குவல் டு cos பீட்டா மைனஸ் i sin பீட்டா. இதை திருப்பி சால்வ் பண்ண அவசியம் இல்லை, இதை சால்வ் பண்ணாலே போதும். அதில் வந்து எக்ஸ் கிடைக்கிறதா அப்படின்னு பண்ணுறீங்க, டேரெக்டாக அப்படியே எக்ஸ் கிடைச்ச மாதிரி ஒய்க்கு மாற்றும் போது ஆல்ஃபா எடுத்துட்டு பீட்டா போட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ அவங்க கேட்குற ரிசல்ட் ப்ரூவ் பண்ண போகிறோம். அவங்க ரிசல்ட் என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? x/y ப்ளஸ் y/x. x/y அவரோட தலைகள் y/x. ஃபர்ஸ்ட் x/y. வாட் இஸ் எக்ஸ் இருக்குது? x/y. எக்ஸ் என்ன பார்த்துருக்கோம்? இந்த இடத்துல எக்ஸ் என்ன இருக்குது? cos ஆல்ஃபா ப்ளஸ் i sin ஆல்ஃபா. அப்போ எழுதியாச்சு. வாட் இஸ் ஒய் என்ன இருக்குது? cos பீட்டா ப்ளஸ் i sin பீட்டா. டிவைட் பண்ணால் என்ன பண்ணால் போதும்? ஆர்குமெண்ட்டை செப்பரேட் பண்ணால் போதும். எது ஆர்குமெண்ட்டு? இங்கே ஆல்ஃபா, இங்கே பீட்டா. ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ப்ளஸ் i sin ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. புரிஞ்சுங்களா? தென் அடுத்து நம்ம y/x கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல y/x. y/x என்னது? இந்த x/y தலைகள். அப்போ இந்த ப்ளஸ் எடுத்து நம்ம அப்படியே மைனஸை போட்டு என்ன கேட்குறாங்க? ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஆட் பண்ண எது கேன்சல் ஆயிரும்? இந்த i sin மைனஸ் i sin கேன்சல் ஆச்சுன்னா 2 cos ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. தட்ஸ் ஆல். ஃபர்ஸ்ட் ரிசல்ட் ஓவர். செகண்ட்ஸ் என்ன பண்ண சொல்கிறாங்க? xy மல்டிப்ளை பண்ணி அவரோட தலைகள் கேட்டிருக்காங்க. அப்போ xy என்ன பர்சன்? வாட் இஸ் எக்ஸு? இப்போ xy மல்டிப்ளை பண்ண போகிறேன். நமக்கு x என்ன இருக்குது? cos ஆல்ஃபா ப்ளஸ் i sin ஆல்ஃபா இருக்குது. y என்ன இருக்குது? cos பீட்டா ப்ளஸ் i sin பீட்டா இருக்குது. அப்போ இங்கே என்ன ஆங்கிள் இருக்குது? இங்கே ஆல்ஃபா இருக்குது, இந்த ஆங்கிளில் பீட்டா இருக்குது. அப்போ ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் cos ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா i sin ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. அடுத்து 1/xyனா அதோட தலைகள். அப்போ cos ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் i sin ஆல்ஃபா ரெண்டு கேன்சல் பண்ண ஆயிரும். 2 cos ஆல்ஃபா செப்பரேட் பண்ண சொல்கிறாங்க. செப்பரேட் பண்ண ஆயிரும். காஸ் டேர்ம் கேன்சல் ஆகி 2i sin ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்துருச்சு. புரிஞ்சுங்களா? அடுத்து தேர்டு என்ன இருக்குது? அதே தேர்டை பொறுத்தவரைக்கும் x/m/y/n மைனஸ் y/n/x/m. அப்போ x/m என்ன பண்ணுவோம்? எக்ஸோட பவர் உள்ளே கொண்டு வந்தாயிரும் cos m ஆல்ஃபா ப்ளஸ் i sin m ஆல்ஃபா. ஒய்க்கு பவர் என்ன கொண்டு போனால் ஆயிரும்? cos n பீட்டா ப்ளஸ் i sin n பீட்டா. இப்போ ரெண்டு செப்பரேட் பண்ணால் m ஆல்ஃபா மைனஸ் n பீட்டா, m ஆல்ஃபா மைனஸ் n பீட்டா. அதுமாதிரி அடுத்த தலையில் எடுத்தால் ஆயிரும், அப்படி இன்வெர்ஸ் தான் வரும். ப்ளஸ் ஐனா மைனஸ் ஐ என்ன பண்ண சொல்கிறாங்க? செப்பரேட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ கேன்சல் பண்ண ஆயிரும். காசு கேன்சல் ஆகி 2i sin m ஆல்ஃபா மைனஸ் n பீட்டா. புரிஞ்சுங்களா? இப்போ நம்ம அதே மாதிரி என்ன பண்ணுறீங்க? ஃபோர்த் நீங்கள் பண்ணுறீங்க செல்ஃப் அவலேஷனாக. நான் என்ன பண்ணுறேன்? ஸ்டார்ட் பண்ணேன் சார், நிப்பாட்டிட்டேன். இதுவே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? x/m y/n. இப்போ நம்ம ரெண்டு டிவைட் பண்ண என்ன பண்ண வேண்டியும்? மல்டிப்ளை பண்ண ஆயிரும். இங்கே ஆன்சர் என்ன வந்துச்சு? செப்பரேட் பண்ணுற மாதிரி வந்துச்சா? இதுக்கு இதுக்கு டிவைட் பண்ணால் செப்பரேட் பண்ணுற மாதிரி வரும், இதுக்கு மல்டிப்ளை பண்ணுறவன் ஆட் பண்ணுற மாதிரி வரும். இதை கண்டுபிடிச்சி அவரோட தலைகள் ரெண்டு ஆட் பண்ணால் 2 cos ஆன்சர் கிடைக்கும். புரிஞ்சுங்களா? இதுதான் நீங்கள் பார்க்க வேண்டிய மாடல் ப்ராப்ளம். இதெல்லாம் படிக்க சார் நோட்ஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப்பு எழுதியிருப்பேன் சார். இது கொஞ்சம் போர்டு இடம் பார்த்தா என்ன பண்ணுறேன்? 1-2 ஸ்டெப்பு நான் டேரக்டாக எழுதியிருப்பேன். இது நோட்ஸ் பார்க்கணும் கிளியராக இருக்கும். ஓகேங்களாப்பா? இதை பேஸ் பண்ணி நான் சால்வ் ஃபேவரபிள் ப்ராப்ளம்ஸ் நான் தர்றேன், அதை நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இன்கேஸ் எனி டவுட்ஸ்னால என்ன பண்ணீங்க? நீங்கள் சாப்பிட்டு தாராளமாக கேட்கலாம்.
ஆனால் மேக்ஸிமம் கிளாஸ் ஒர்க்கை டெய்லி ரெகுலராக முடிச்சுருங்கப்பா. கிளாஸ் ஒர்க் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். கிளாஸ் ஒர்க் கரெக்டாக முடிச்சிருங்க. அப்புறம் டெஸ்ட் கொடுக்குறத கிளாஸ் ஒர்க்கை ஃபாலோ பண்ணி டெஸ்ட்டை முடிச்சு கொடுத்தீங்கன்னா சார் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. சரிங்களா? ஓகேங்களா? சரி, இன்னைக்கு வந்து கிளாஸ் நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஓகேங்களா? தேங்க்யூ டு ஆல்.